கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளையும் இந்த மாதத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக நாளாக மாற்றி கொடுப்பாராக. உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வசனம் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதன் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியும் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். பாருங்க, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். அதாவது அந்த நாட்கள்ல தண்ணீர் வேணும் அப்படின்னா அதற்கு நிச்சயமா காற்று உண்டாகி மழை உண்டாகணும். மழை உண்டாச்சுன்னா தான் அவங்களுக்கு தண்ணீர் வருது அப்படின்றதுக்கான நம்பிக்கை உண்டாகும். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன், உனக்கு தண்ணீர் தானே தேவை. நீ இந்த பள்ளத்தாக்கு எங்கும் என்ன செய்யணும், வாய்க்காலை வெட்டு. தண்ணீர் எங்கேருந்து வரும்னு தெரியாது, ஆனா தண்ணி வரும்ன்ற நம்பிக்கையில வாய்க்காலை வெட்டுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே அவர்கள் வாய்க்கால் வெட்டின போது அவர்கள் காற்றையும் பார்க்கல, மழையும் பார்க்கல. ஏதோம் தேசத்தின் வழியாய் அவர்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த பள்ளத்தாக்கு முழுக்க தண்ணீரால் நிரம்பினது என்று வாசிக்கிறோம். பாருங்க, இந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது கர்த்தர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறார். அது என்னன்னா, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அப்படின்னா அவருக்கு இது ஒரு மேட்ரே கிடையாது, இது ஒரு விஷயமே கிடையாது. பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில காரியங்களுக்காக நம்ம ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறோம். ஐயோ, இது எப்படி நடக்கும்? ஒருவேளை ஒரு பெரிய கடன் சுமை, கடன் பாரம், இந்த கடன்ல இருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்னு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஒரு பெரிய பண தேவை. நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு ஃபீஸாக செலுத்தணும். இல்லைனா வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஏதோ ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு செலுத்தணும். இல்லைனா வந்து பிஸ்னஸில் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறீங்க, இந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் செலுத்தி ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் காரியம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அவருக்கு அது மேட்ரே கிடையாது. அவர் அதை உங்களுக்கு எளிதில் முடித்து கொடுக்க போகிறார். அவர் ஆனால் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். அது என்னன்னா, வாய்க்காலை வெட்ட சொல்கிறார். அதாவது தண்ணி வரணும் அப்படின்னா அந்த தண்ணி வரத்துக்கு ஒரு சேனல், ஒரு வழி உண்டாகணும். அந்த வழியை நாம வெட்டினா தண்ணிய கர்த்தர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப பாருங்க, நாமும் கூட தேவைகள் நிறைய இருக்கு. பட் நாம என்ன பண்ண போறோம், ஒரு வழி, ஒரு வாய்க்காலை வெட்ட போகிறோம். அந்த வாய்க்கால் அப்படின்றது, அந்த வழியை உண்டு பண்ணுதல் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். இப்போ சிலருக்கு அது ஒரு வேலையா இருக்கலாம். சிலருக்கு அதாவது உங்க மனதுக்கு தெரியும். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி கடந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நீங்க விசுவாசமா அந்த கிரியையை செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க என்ன சொல்லக்கூடாதுன்னா, ஐயோ, நான் இத எப்படி நம்பி ஸ்டார்ட் பண்ணுவேன்? நான் நம்பி ஸ்டார்ட் பண்ணி பாதியில நின்னுட்டா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல நான் இத ஓப்பன் பண்ணி கடைசியில எதுவுமே எனக்கு நடக்காம போயிருச்சு அப்படின்னா எனக்கு எல்லாமே நஷ்டம் தானே. நீங்க பயப்படாதீங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். வழிய மட்டும் நீ ரெடி பண்ணு. தண்ணிய கொண்டு வர்றது என்னுடைய வேலை. எவ்வளவு தண்ணி உனக்கு தேவைன்றது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்றாரு. பாருங்க, அங்க வந்து 3 ராஜாக்களினுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ராஜாவின் ஜனங்கள், யூதா ராஜாவின் ஜனங்கள், ஏதோம் ராஜாவின் ஜனங்கள். 3 ராஜாக்களின் ஜனங்கள் இருக்கும் பொழுது, நீங்க யோசித்து பாருங்களேன். அது ஒரு 3 படை சேர்ந்த திரள் கூட்டமான ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு எல்லை. அவ்வளவு பேருக்கும் தேவையான தண்ணீர் பள்ளத்தாக்கு முழுக்க நிரம்பினது என்று பார்க்கிறோம். பாருங்க, இது கர்த்தருக்கு அற்ப காரியம் அப்படின்னா, உங்க ஒருத்தருடைய அந்த சின்ன தேவையை சந்திப்பது, ஒருவேளை உங்க பார்வையில் அது பெரிய தேவையா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில அது அற்ப காரியம். அவருக்கு அது மேட்டரே கிடையாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அவருக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. அதை செய்வது அவருக்கு லேசான காரியம், அற்பமான காரியம். போற போக்குல அப்படி செஞ்சிருவாரு அவரு. அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம், அவர் வார்த்தையை நம்பி விசுவாசத்துல அந்த வாய்க்காலை வெட்ட நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? விசுவாசத்துல அந்த முயற்சியை எடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அப்படின்றது தான். இன்றைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காக அந்த காரியத்தை வாய்க்க பண்ண கர்த்தரும் தயாராக இருக்கிறார். வாய்க்காலை வெட்டணும் அப்படின்னும் பொழுது, நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு ஞானமாய் செயல்படணும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே, ஆண்டவர் வாய்க்காலை வெட்ட சொல்லியிருக்காரு. பணம் வரணும்னா அதுக்கான ஒரே வழி இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, வேற யார்கிட்டயாவது கடன் வாங்குறதுக்காக மறுபடியும் போய் நிக்கிறோம் அப்படின்னா, அது வாய்க்காலை வெட்டுகிற வேலை கிடையாது.
வேற எந்த மனுஷங்களுடைய உதவியை நாடி போகிறதை பற்றி இங்க ஆண்டவர் பேசல. நீங்க ஜெபத்துல கேளுங்க ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பெரிய தேவை இருக்கு. நீங்க சொல்லியிருக்கீங்க, என் தேவைய நீங்க சந்திப்பீங்கன்னு. நான் என்ன வாய்க்கால வெட்டணும்? அப்படி நீங்க ஜெபத்துல காத்துருங்க. உங்ககிட்ட கர்த்தர் நிச்சயமா பேசுவார். நீங்க என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த முயற்சிய நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருப்பதையும், உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பதையும், நீங்கள் நிறைவை பார்ப்பீங்க அப்படின்றதுலயும் சந்தேகமே கிடையாது. நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல நாங்கள் உங்க வார்த்தைய நம்புறோம். நாங்க காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். எங்க பள்ளத்தாக்கு ஆண்டவரே, எங்களுடைய இந்த குறைவு நிறைவாய் மாறுகிற அதிசயம் தேவ சமூகத்திலிருந்து உண்டாகும். அப்படி செய்து உங்க நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ. காட் பிளஸ் யூ.